Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala Sayyidil Mursalin wa ala alihi wa sahbihi wa sallam. மதிப்புரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த வகுப்பில் தீர்மானித்தது போன்று ஒரு முழு சூறாவை படிப்பிப்பது மிகவும் கஷ்டம், நீண்ட நாட்கள் எடுக்கும். அதனால் ஒவ்வொரு வகுப்புலையும் குரானில் சில ஆயத்துகள் எடுத்து அதை மொத்தமாக அந்த வகுப்புலேயே முடிச்சிது. அடுத்த முறை இன்னொரு பகுதி இருக்கும், அப்படி போகிறது தான் பொருத்தம்னு யோசித்தோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் சூரத்துல் கஹ்ஃபில் ஆரம்ப வசனங்கள் சிலதை எடுத்திருக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபில் ஒன்றிலிருந்து இங்கே போட்டிருக்கிற 1 to 12 வரையும் உள்ள வசனங்களை மட்டும் எடுத்து நாங்கள் பார்க்கணும். முழு சூரத்துல் கஹ்ஃபையும் அல்ல. அப்போ அதை கவனத்தில் கொண்டு நாங்கள் இன்றைக்கி இந்த பகுதியை பார்ப்போம். சூரத்துல் கஹ்ஃப் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் வளமையாக வெள்ளிக்கிழமை ஓதுகின்ற சூறா. அந்த சூறா சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அதில் தாயிஃபான ஹதீஸ்களும் இருக்குது, ஆனால் சஹீஹான ஹதீஸ்களும் இருக்குது. அந்த வகையில் முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பேருக்கு ஒரு பரிச்சயமான சூறா இருக்குது. இது இல்லை உள்ளடக்கம் சம்பந்தமாக எவ்வளவு தூரம் அறிவிருக்குமோ தெரியல, ஆனாலும் ஒரு அளவுக்கு எங்களுக்கு பரிச்சயமான சூறா. அதில் தொடக்கத்தை மட்டும் நாங்கள் பார்த்து அந்த சூறாவை பற்றியும் ஒரு பொதுவான அறிவை எங்களுக்கு அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த சூறாவுக்கு இப்படி தலைப்பு போட்டிருக்கோம்: அல் குர்ஆன் சீரமைப்பும் வாழ்வின் பொருள் என்று இதுக்கு நாங்கள் தலைப்பு போட்டிருக்கிறோம். பெரும்பாலும் இந்த சூறாட சிந்தனை இந்த தலைப்பே சொல்லும். சூறா தொடங்குகிற நேரமே இதை சொல்லும். சூறாட ஆரம்ப வசனங்களை குர்ஆன் மிகவும் சீராக அமைந்த ஒரு நூல், நேரு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் என்று ஆரம்பத்திலேயே சூறா தொடங்கும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப என்று தொடங்குகிற அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா அந்த கருத்தை சொல்கிறார். ரெண்டாவது, அந்த சூறா வாழ்க்கையோட பொருள் என்னது என்று பின்னால் வார நிறைய ஆயத்துகள்லையும் நாங்கள் பார்க்குற இந்த 12 ஆயத்துகளுக்குள்ளாலையும் அந்த கருத்தை, வாழ்க்கையோட பொருள் என்னன்ற கருத்தை சொல்கிறது. இப்படி நாங்கள் ஒரு அளவுக்கு இந்த சூறாட உள்ளடக்கத்தை அடக்கிற மாதிரி இப்படி தலைப்பிட்டாலும் கூட இதை விடவும் உங்களுக்கு தெரியும், நவீன காலத்தில் வாழ்ந்த சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் தான் அபுல் ஹசன் நத்வி. அவர் இந்த சூறாவுக்கு வேறொரு தலைப்பு சொன்னார். சில நேரங்கள் அந்த தலைப்பு இதை விட பொருத்தம் கூட. ஆனாலும் நான் அப்படி இல்லாமல் இந்த கருத்தை விளங்கணுமென்றதுக்கா ஆரம்ப வசனங்கள் தானே நாங்கள் பார்க்குறது, அதன் காரணமாக நான் இந்த தலைப்பை போட்டேன். அவர் போட்ட தலைப்பு என்னண்டா, அதை நாங்கள் கொஞ்சம் லேசாக விலகி கொள்வோம். இதுதான் அவர் போட்ட தலைப்பு. இது இங்கிலீஷ்லேயே நீக்கிற புத்தகம். எனக்கு இங்கிலீஷில் எப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. அது பேர் அஸ்ஸிராஉ பைனல் மாத்தியத்தி வல் ஈமான், ஈமானுக்கும் சடவாத சிந்தனைக்கும் இடையிலான போராட்டம். அஸ்ஸிராஉ பைனல் மாத்தியத்தி வல் ஈமான். இதுதான் அபுல் ஹசன் நத்வி இந்த சூறாவுக்கு இட்ட பேர். அந்த பேரை போட்டு அது ஒரு தனி புத்தகமாக இருக்குது. தமிழில் வந்ததா இல்லையான்றது எனக்கு அவ்வளோ தெரியல. தமிழ்லேயும் இருக்கு, தமிழ்லேயும் இருக்குது, அப்போ இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதுதான் இந்த புத்தகத்தில் பேர். அவர் அதில் என்ன சொல்ல வந்தார் என்றால், நாங்கள் சரியான சுருக்கமாக சொன்னால், ஈமானுக்கு ஒரு பெரிய அபாயம்தான் உலகத்தில் சடவாத சிந்தனை மிகைப்பது. சட ரீதியான சிந்தனை கடுமையாக மிகைப்பது ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு அபாயம். அப்படி என்றால் சடவாத கவர்ச்சிகள், உணவு, உடை, வீடு, வாகன போக்குவரத்து,
இப்படியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அதை சொல்ல தேவையில்லை. அப்படியான அந்த சடரீதியான பொருட்களில் செல்வாக்கு கடுமையாக மிகச்சி மனுஷன் வாழ்க்கையே சட வாழ்க்கையோடு மிகவும் ஒன்றி போய் கடுமையாக அதற்கு பின்னால் ஓடுகின்ற சூழ்நிலை உருவாக்குவது தான் ஈமானுக்கு வருகின்ற ஒரு பெருத்த அபாயம், கடுமையான அபாயம். அது நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற உண்மை. அதாவது அத்தியாவசியமற்ற பொருளா அத்தியாவசியமான பொருளாண்டு சொல்ல முடியாத அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் பொருட்களோட ஆதிக்கம் சரியான மாதிரி கூட. இன்னொரு மாதிரி சொன்னால் பொருட்களை சுற்றித்தான் மனுஷன் வாழ்கிறான். சட பொருட்களை சுற்றி தான் மனிதன் ஓடுகின்றான். கல்வியும் கூட ஒரு சந்தை பொருள் அப்படித்தானே. கல்வியும் கூட ஒரு சந்தைக்கான பொருள். சந்தைக்கு அது ஒரு பெருமானம் இருக்குது. அந்த கல்விக்கு சந்தையில் ஒரு பெருமானம். மனிதனை உருவாக்குவதற்கான வழி அல்ல கல்வி. கல்வி ஒரு சந்தைக்குரிய ஒரு பொருள். சந்தையில் அதுக்கு ஒரு பெருமானம் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு கல்விக்கு உதாரணமாக மெடிசின் என்றா, இன்ஜினியரிங் என்றா, மேனேஜ்மெண்ட்னு சொன்னால், லோன்னு சொன்னால், இந்த கல்வி பாதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெருமானம் இருக்குது. எப்படி மனிதர்கள் அந்த கல்வியை தெரிவு செய்வாங்கன்னா சந்தை பெருமானம் என்னன்னு பார்த்து அந்த குறிப்பிட்ட கல்வித்துறைக்கு சந்தை பெருமானம் என்னன்னு பார்த்து தெரிவு செய்வாங்க. பாடசாலைகள் சந்தைக்கான நபர்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டார். பாடசாலை மட்டுமில்லை, யூனிவர்சிட்டி, பிரைவேட் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்தன்னா மாணவர்களை மிகச்சிறந்த முறையில் வாழ்வதற்கான மனிதர்களாக உருவாக்குவதல்ல. சந்தையில் ஒரு கேள்வி இருக்கிறது, மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ சந்தைக்கு மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வியில இப்புள்ள இலக்கு. என்னதான் காரணங்கள் சொன்னாலும் இப்படி இலக்கு கண்டிப்பாக அதுதான். எந்த அளவுக்கு போயிட்டு என்றால் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை கூட அவற்றின் மீது கூட அந்த ஆதிக்கம் இருக்கிறது. அந்த சந்தைக்குரியதுதான் கல்வியின் ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கு. அப்போ இப்படி அந்த நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் அபுலஸ்னதி வாழ்ந்தது சென்ற நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு. அப்போ அவர் 20ஆம் நூற்றாண்டை வச்சு தான் உண்மையில் சொன்னார். ஆனால் இப்போ அது இன்னும் கூட அவர காலத்தை விட இன்னும் கூட ஆக பெருத்த அபாயம் ஈமானுக்கு உண்மையில் இந்த சட ரீதியான வாழ்வு அமைப்பு அல்லது சடத்தை மையமாக கொண்ட வாழ்வு அமைப்பு தான் ஈமானுக்கு ஆக பெருத்த அபாயம். எனவே ஈமானுக்கும் இந்த சட உலக வாழ்வுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு. ஆயுதம் தூக்கி போராடுறதல்ல, உண்மையில் மன ரீதியான ஒரு பெரும் போராட்டம் இருக்கு. ஒருவர் ஆயுதம் தூக்கி போராடினாலும் இதில் தோத்துருவான். சரியா? ஈமானிய பாதையில் தோத்துருவான். அந்த அளவு தூரத்துக்கு சட உலக ஆதிக்கம் மிகவும் கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்றோம் சொல்லிட்டு இந்த சூறா அந்த கருத்தை தான் காட்டு. அப்படி சந்தேகம் சொன்னார். அந்த கருத்தை தான் இந்த சூறா காட்டுது. எனவே தான் அல்லாஹு ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிழமைக்கு ஒரு முறையாலும் இதை படித்து கொடுங்க, ஓதிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் போதாது. அதனால் அப்படி சொல்கிறேன். ஓதிக்கொள்ளுங்கண்டா ஒன்றும் விளங்காம ஓதி ஒரு நாளும் சட உலகத்திலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இல்லை என்ன உள்ளுக்கீக்கின்னு பார்க்கணும், விளக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிழமைக்கு ஒரு முறையாவது இதை படித்து கொள்ளுங்க. அப்போ தப்புவீங்க. நீங்கள் சுற்றி இருக்கிற இந்த சட உலக சிந்தனையிலிருந்து அல்லது அவருடைய ஆதிக்கத்திலிருந்து ஒரு அளவுக்காவது உங்களுக்கு விடுபடையிலும் இதை நீங்கள் அடிக்கடி திருப்பி ஞாபகப்படுத்தி வந்தால் தப்பிக்கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்வதற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த சூறால வார அந்த சூறா மிக பெரும்பாலும் பல கதைகளை உள்ளடக்கியது, பல வரலாற்று கதைகளை உள்ளடக்கியது. இந்த வரலாற்று கதைகளை ஒவ்வொன்றையும் எடுத்தெடுத்து பார்த்தால் அந்த கருத்து தான் இருக்குது முழுக்க முழுக்க. அதாவது சடவாத சிந்தனைக்கும் இந்த ஈமானுக்கும் இடையில் இருக்கிற போராட்டத்தை தான் உண்மையில் அந்த அந்த குறிப்பிட்ட சூறா சொல்லும். சூறாட பல கதைகளும் அதுதான் சொல்லும். அப்போ எனவே அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை. இந்த சூறாட சொல்கிற சிந்தனைகளை ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனுக்கு உட்படுத்துவது ஆக பெரிய தேவை. நான் இப்படி வகுப்பாக மட்டும் செஞ்சு ஒரு நாள் இது போதும். நான் கடைசியில் சொல்கிறேன் அதை எப்படி அந்த டிஸ்கஷன் வரணுமெண்டு. இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் பார்ப்போம்.
இப்போ அபுனஸ்நாதவி இன்னொரு கருத்தை சொல்லிட்டு நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அபுனஸ்நாதவி சொல்வார், இந்த சூறாவை பற்றி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜால் இருந்து காப்பாற்றும்படி சொல்லியிருக்கிறார். இந்த சூறா ஓதி வந்தால் அவர் தஜ்ஜால் இருந்து காப்பாற்றப்படுவார்னு சொல்லி ஹதீஸில் வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். பெண் அது தஜ்ஜால். அப்படின்னா இந்த கருத்து என்னென்னால் 20ஆம் நூற்றாண்டு தான் தஜ்ஜால், 20ஆம் நூற்றாண்டு தான் தஜ்ஜால். தஜ்ஜால் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில் பொய்யை உண்மையை போன்று காட்டுபவன் கருத்து. பொய்களையும் உண்மையை போன்று காட்டுபவன் என்று கருத்து. அப்போ எனவே அவர் சொல்கிற அவரோட கருத்து என்னன்னா, இந்த காலத்தை மாறி பொய்யை உண்மை மாறி காட்டுற காலம் உண்டு, வரலாற்றிலே வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு பொய்களை உண்மையாக காட்டும், எல்லாரும் ஏமாந்து போகிற அளவுக்கு உண்மையாக காட்டும். எனவே இந்த நூற்றாண்டு தான் உண்மையில் தஜ்ஜால், அல்லது இந்த நூற்றாண்டின் பண்புகள் தான் உண்மையில் தஜ்ஜால். அது மறுமையை கிட்ட ஒரு தஜ்ஜால் வருவான், அது இன்னொரு விஷயம். பிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மறுமையை கிட்ட ஓதுங்கண்டாலே சொன்னேன், இப்போ எல்லாம் ஓதுங்கன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் எல்லாமே ஓதணும், தஜ்ஜால் அங்கே வருவான், மறுமையை கிட்ட வருவான். இப்போ தஜ்ஜால் இருந்து காப்பாற்றுக்கு இப்போ இன்றைக்கு நாங்கள் ஓடுவோம், நாங்கள் மூத்தா போயிடுவோம். தஜ்ஜால் வர முடியும் அப்படியே இல்லையா? கண்டிப்பாக மூத்தா போயிடுவோம். மிக பெரும்பாலும் எனக்கு 67 வயசு, இன்னொரு 5-6 வருஷம் இப்போனோ என்னோ அல்லாஹு ஆலம். ஓட நிறைய பேருக்கு இன்னும் உட்கார்ந்து நிற்கிறாக்கள் நிறைய பேருக்கு 50க்கு மேலே. அப்போ இன்னொரு 10-20 வருஷம் இருந்து நாங்கள் போய் சேர்ந்தோம். தஜ்ஜால் வர இன்னும் பல நூற்றாண்டுகள் போகும். பல நூற்றாண்டுக்கு வாழ்ற ஒருத்தருமே எங்கிக்க மாட்டோம். அப்போ நீ போதுவான் தஜ்ஜால் இருந்து காப்பாற்றுவதற்காக இந்த சூறா ஓதுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னால் நாங்கள் தேவையில்லையா, அவன் கிட்ட வந்தாக்கள் ஓதிக்கொள்ளட்டே. அப்போ தான் நம்மளை சிந்தி சொன்னார், இல்லை இல்லை இங்கே தஜ்ஜால்னா கருத்து அதுதான், பொய்யை உண்மையாக காட்டுகின்ற ஒரு காலப்பிரிவில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஷடவாத சிந்தனை போக்கு கடும் செல்வாக்கு செலுத்தி விஞ்ஞானபூர்வமாக ஷடத்தை தவிர பிரபஞ்சத்தில் ஒன்றும் இல்லை, ஆன்மாவும் இல்லை, மலக்கும் இல்லை, கடவுளும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஷடந்தான். அப்படித்தானே? அதுதான் இந்த காலத்து சிந்தனை. இந்த சிந்தனையை பகுத்தறிவு ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அப்படி இப்படியெல்லாம் காட்டி அது ஒரு மாபெரும் பொய். ஆனால் அந்த பொய்யை மிகப்பெரிய அளவில் காட்டி நிறைய பேர் அந்த அந்த அலைவுக்கு அப்படியே அடிபட்டு போயிட்டாங்க. இருக்கிற மிஞ்சி நீக்கிற எங்களை அவங்கள போடுற ஆக்களுக்கு கூட கொஞ்சம் அப்படியே ஆடுற, கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஈமான் கொஞ்சம் ஆடுமா இல்லையா? அதுதான் இந்த உண்மை. எனவே இந்த காலப்பிரிவில் வாழ்கின்ற மனிதனுக்கு தஜ்ஜால் அதுதான். அதுதான் நம்மள சொன்னது. நீங்கள் அந்த புக்கில் பார்க்க நான் அவர் சொன்னதை கொஞ்சம் விரிவுபடுத்தினேன், தவிர அவர் சொன்னது அப்படியே சொன்னேன். அப்படியே அந்த புக்கில் சிரா உபைனல் மாத்தி எத்திவல் ஈமானோட புக்கில் அவர் சொல்வார். சரிதான் நம்மள சொன்ன கருத்து. அதை நான் சுருக்கி எப்படி சொல்கிறேன் என்றால், அல்லாஹு தாலா குர்ஆனை மிகச் சீராக அமைத்திருக்கிறான். வாழ்க்கையோட பொருள் என்னது, அந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கவனமாக போகணும், போனால் இந்த சடத்துவ சிந்தனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா அமைச்சிருக்கிறான். அந்த கருத்தை தான் இந்த சூறா சொல்கிறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே போட்ட அந்த தலைப்புல சொல்கிறேன். இதான் நான் போட்ட தலைப்பு. உண்மையில் அபுல் சந்தி சொன்ன கருத்திலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. சரி, இப்போ நான் கொஞ்சம் விளக்கமாக இதை பார்ப்போம். ஆரம்பத்தில் சூறா என்ன செய்யுதுன்றா, இந்த கருத்தை அப்படியே விளங்கப்படுது. சடவாத சிந்தனை, அதுக்கு எதிரான ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டம், இது விளங்கப்படுது. போராட்டம்னு நீங்கள் கவனம் விளங்கிக்கொள்ளணும். மன ரீதியான சிந்தனை ரீதியான ஒரு பெரிய போராட்டம் உண்டு இந்த காலப்பிரிவில் வாழ்கின்ற ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை. அதான் ஆரம்பத்தில் விளங்கப்படுத்திட்டு அல்லாஹ் தஆலா இந்த சூறாட இறுதியில் என்ன செய்கிறான், அதுக்கு எதிர்நிலையை சொல்கிறேன். சட சிந்தனையில் மூழ்கி போனவன் பற்றி அல்லாஹ் தஆலா கடைசியில் சொல்கிறான். அதை எப்படின்னு நாங்கள் கொஞ்சம் லேசாக பார்ப்போம். இந்த பாருங்கோ, குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, செயல்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய நஷ்டவாளி யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? செயல்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய நஷ்டவாளி யார் என்பதனை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? கேட்டுட்டு 103வது வசனம் பாருங்க, கடைசி பாரு. கேட்டு அல்லாஹ் சொல்றான், அது யாருண்டா, அல்லதீன தல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துனியா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ.
நாங்கள் மிகச்சிறந்த முறையில் தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு உலக வாழ்க்கையில் முயற்சிகள் சிதறுண்டு போனவர்கள். முயற்சிகள் எல்லாம் தல்ல சாயும், இந்த பயனற்று போயிருக்க நீங்க மொழிபெயர்க்கிறேன்னா இந்த தல்ல என்ற சொல்லுக்கு இலக்க அடையாமைன்னு கருத்து. தல்லண்டா வழி தவறி போறேன், நல்லா தெரிஞ்சு சொல்லும். தலால் என்று சொல்லும். யாருடைய முயற்சி உலக வாழ்க்கையில இலக்கு அடையாம இலக்கை விட்டு தவறி போகிறதோ அவர்கள் நினைக்கிறாங்க நாங்க மிகச்சரியாக செயற்படுறோம். அல்லதீன அன்னஹும் யுஹ்சினூன சுன்அன். அப்ப முதலாவது வசனத்தில் என்ன சொல்ற, ஆகப்பெரிய நஷ்டவாளி யாருண்டா உலகத்துல செயல்களை பொறுத்தவர்கள் ஆகப்பெரிய நஷ்டவாளி என்னண்டா அவன் நினைக்கிறான் நான் என்னுடைய முயற்சி மிகச்சரியா மிக அழகா நான் சேர், ஆனா அவனோட முயற்சி இலக்கு அடையதில்லை, அங்கமிஞ்சிக்கும் தவறி போகும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல நீங்க பாருங்க, முதலாவது யுஹ்சினூன சுன்அன், செயற்படும் போது மிகச்சிறந்த முறையில் செயற்படுது. இந்த காலத்துக்கு நல்லா பொருந்துமா பொருந்தா காலத்துக்கு நல்லா பொருந்தும். செயற்கை நுண்ணறிவே வந்துட்டு அப்படித்தானே, விஷயங்களை மிகச்சரியாக செய்ய தெரியும். மேனேஜ்மெண்ட் ஒரு கலையாக மாறி அழகா அதை கொண்டு போக தெரியும். அரசியல் ஒரு பெருங்கலையாக மாறி அழகா செய்ய தெரியும். ஒரு கம்பெனியை, ஒரு ஸ்கூலை, ஒரு இன்ஸ்டிடியூஷனை மிகச்சரியாக செயற்படுத்துவதற்கான அவ்வளோ மேனேஜ்மெண்ட் மற்ற ஒழுங்குகள்லாம் இருக்கு. ஒரு மனுஷன் உடம்புல என்ன நோய்க்குன்னு பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான கருவிகளை வச்சு மிக நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்ல முடியும். வானவியலில் மிகவும் பரந்த ஆய்வின் காரணமாக கோள்கள், நட்சத்திரங்கள், பூமி, சந்திரன் இவற்றை பற்றியெல்லாம் துல்லியமாக சொல்ல தெரியும். அப்ப யுஹ்சினூன சுன்அன், மிக சிறந்த முறையில் செயல்படுபவர்கள். ஆனா தல்ல சாயும், ஆனா எல்லா முயற்சிகளும் இலக்கு தவறி போயிட்டு. உண்மையா இல்லையா? இலக்கு தவறி போயிட்டு. நாங்க வாழ்ற காலப்பிரிவுல மனிதனே இவ்வளவு எல்லாம் தேடின நிம்மதியா அழகா, இது இலக்கணடா நிம்மதியாக அழகாக சமாதானமாக எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா வகையான வசதிகளோடும் வாழ்வது, இதுதானே இலக்கு. இதுதான் இலக்கு. எல்லா நாட்டிலையும் இலக்கு இதுதான். ஆனா இங்குதா எல்லா காலத்தையும் விட பிரச்சனைகள் கூடின காலம் இன்றைக்கு கூட பிரச்சனை. எல்லா காலத்தினையும் விட சமூகங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளும் போராட்டங்களும் அடிசடியும் எல்லாம் கூடின காலம் இன்று. ஆயுத உற்பத்திக்கு ஆக கூட செலவழிக்கிற காலமும் இது. பல வல்லரசுகள் தீக்கிற ஆயுதங்களை தப்பி தவறி பாவிச்சால் உலகமே 2 மணித்தியாலங்கள், சில நேரங்கள் பல நிமிஷங்கள்ல மொத்தமா அழிஞ்சு போயிடும். பல பகுதியில் பாலைவனமா போயிடும். இந்த கொங்கோ காடு மாதிரி எங்கேயாலும் மிஞ்சி இருக்கிற வேடர்கள் மட்டும்தான் மிஞ்சுவாங்க, மற்றெல்லாம் அழிஞ்சு போகும். இப்படி உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தலையில சுமந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, உலகத்துல ஒரு சின்ன குரூப்புட கையில செல்வம் எல்லாம் நீக்கும். எங்களுக்கு தெரியுமா? வறுமைப்பட்டவர்கள் உலகத்துல மிகவும் அதிகம். உலகத்துல எந்த சாதி கூட எனக்கு இன்றைக்கு அகதிகள் சாதி தான் கூட. எங்கட நாட்டிலிருந்து போனவங்க வேறு நாட்டிலிருந்து போவோம், அகதிகள் சாதி தான் சாந்தொகையில கூட, மற்ற எல்லாரையும் கூட. அப்ப அது எதை காட்டுதுன்னா அவ்வளவு போராட்டங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு தீர்த்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எனவே என்ன விளங்குதுன்னா மிகவும் அழகா செயற்பட தெரியும், மிகச் சரியாக நாங்கள் எல்லாமே செய்கிறோம் என்ற எண்ணம் தான் இருக்குது நவீன கால மனிதனுக்கு. ஆனா அவனுடைய இலக்குகள் எல்லாமே தவறி போயிட்டு. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த கடைசி வசனங்கள் சொல்றேன். திரும்ப பாருங்க, அதை எப்படி அல்லாஹ் இங்க விளங்கப்படுத்துறான் என்றால், உலாயிக்கல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம் வலிகாய், அவர்கள்தான் தங்களுடைய இரட்சகனின் வசனங்களை நிராகரித்து அவனை சந்திப்பதையும் நிராகரித்தவர்கள். இப்ப அல்லாஹ்வுடைய வழிகாட்டில நிராகரித்ததன் விளைவுதான் இது. எவ்வளவுதான் யுஹ்சினூன சுன்அன், மிகச் சரியாக நான் செயற்படுகிறேன் என்று எல்லா விதமான ஒழுங்குகளையும் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டில மறுத்தால் இதுதான் நடக்கும். திரும்ப ஒலிகாய், அல்லாஹ்வை சந்திக்கிறத மறுத்தாலும் இதுதான் நடக்கும்.
அல்லாஹ்வை சந்திச்சு வேணுமென்ற பயம் இருந்தால்தான் மனிதனுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வரும். வேற வழி இல்லை. அது சுய கட்டுப்பாடு எப்போ மனுஷனுக்கு வருமென்றா அல்லாஹ்வை சந்திக்கணும், கனவு கொடுக்கணும்னு நினைச்சாத்தான். யாருக்குமே நான் கனவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற எண்ணம் வந்தால் இப்போ அந்த மனிதனை கட்டுப்படுத்துவதற்கு எதுவுமே இருக்காது. அப்போ எனவே ஒளி காய்ன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக முடிக்கிறது பாருங்க. ஃபஹபிதத் ஆமாலுஹும். குர்ஆன்ல இந்த சொல் பல இடங்களில் வருது. இது பாருங்க, அதில் ஹபித்த என்ற சொல் இருக்குது தானே. எனவே அவர்களின் செயல்கள் பயனற்று போயிடு. இதான் சும்மா சாதாரண மொழிபெயர்ப்பு. நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பில் பாருங்க, அவர்களுடைய செயல்கள் யாவும் வீணாகும். சாதாரண மொழிபெயர்ப்பு இதுதான். ஆனால் இந்த சொல்லுக்கு பல இடங்கள் இது குர்ஆனில் வார ஹபிதத் ஆமாலுஹும். இப்போ குர்ஆன் சொல்லுது முன்னால் சொல்லுச்சு எப்படி அவங்க நாங்கள் நல்ல முறையில் செயல்படுகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த செயல்கள் எதுவும் இலக்குகளை அடைவதில்லை. முன்னாடி சொல்லுது. இப்போ சொல்லுதோ ஏன் அப்படி நடந்தது என்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்ததும் அவனை சந்திக்கிறத நிராகரித்ததும் தான் அதுக்கு காரணம் சொல்லுச்சு. திரும்பி இதன் காரணமாக என்ன நடந்தது இன்னொரு கருத்தை சொல்லுது இப்போ குர்ஆன். ஹபித்தத் அமாலுஹும், அவருடைய செயல்கள் வீணாக போய்விட்டன. இந்த ஹபித்த என்ற சொல்லுக்கு அரபு மொழி டிக்ஷனரி எடுத்து நேரடி கருத்து என்னன்னு பார்த்தா, ஒட்டகம் இப்படி ஒரு தாவரத்தை சாப்பிடும். ஒட்டகம் தவறி ஹந்த கூக் என்ற ஒரு தாவரத்தை சாப்பிடும். அது காஞ்சி இருந்தா நஞ்சு. எப்படி அது சாப்பிட்டோம் நின்று நடக்கும்னா வயிறு அப்படியே வீங்கு வெடிச்சு செத்து போகும். அந்த சொல்லத்தான் நல்லா இங்கே பாவிக்கும். அவங்களோட செயல்கள் நல்லா வீங்கி வெடிச்சு அழிஞ்சு போகும். இப்போ செயல்கள் வீக்கம் தானே, வீக்கமே இல்லையா? பெரிசா தெரியும். ஒரு கம்பெனி போனால், ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டுக்கு போனால் செயல்கள் எல்லாம் சரியான பெருசா சரி நுணுக்கம். 2 செகண்டில் இவ்வளோ உற்பத்திகள் அது ஈடுபடும், நிறைய பேருக்கு வைத்தியம் பார்க்கும்னு பெரிசா தெரியும். ஆனால் உள்ளுக்கு எல்லாம் நஞ்சு வெடிச்சு சாகுது. நாங்கள் பார்க்குறோமே, நிறைய எந்த பயனும் இல்லாமல் மனிதர்கள் உலகத்தில் அழிஞ்சி அறிகிறது பார்க்கணும். அந்த சொல்லத்தை நல்லா பாவித்தானீங்க. ஹபித்தத் ஆமாலுஹும், அவருடைய செயல்கள் பயனற்று போயின. வேறு மாதிரி மொழிபெயர்க்க தெரியல, தமிழில் அப்படித்தான் மொழிபெயர்க்கலாம். இது உலகத்தில். அடுத்ததுண்ட பாருங்க, ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, மறுமை நாளில் அவர்களுக்கு நாம் எந்த பெருமானத்தையும் கொடுக்க மாட்டோம். இது மறுமையில். முன்னுக்கு சொன்னது உலகத்தில். இதில் பாருங்க, குர்ஆன்ல சரியான ஒரு நுணுக்கத்தை, செயல்களுக்கு பெருமானம்னு சொல்லலை, ஃபலா நுகீமு லஹும் அவர்களுக்கு, அந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் செயற்பட்டாங்களே அவங்களுக்கு எந்த பெருமானமும் இல்லை அந்த நேரம். அப்படி என்றால் அவங்க உயர்ந்த மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக மதிக்கப்பட மாட்டாங்க. எந்த விதமான பெருமானமும் இல்லை, அற்ப மனிதர்களாக மறுமையில் அவர்கள் கணிக்கப்படுவார்கள். அதன் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. திரும்ப கடைசிய வாரம் இன்னொரு வசனத்தை பாருங்க, 101வது வசனம். அல்லதீன கானத் அயுனுஹும் ஃபீ கிதாஇன் அன் திக்ரி வகானூ லா யஸ்ததீஊன ஸம்அ. அவங்க எப்படி என்றா, இப்போ சொல்லப்பட்ட ஆட்கள் எப்படி என்றா, எனது நினைவை விட்டும் அவர்களுடைய கண்களில் திரையிடப்பட்டிருந்தன, அவர்கள் செவிமடுக்கவும் சக்தியற்று போயினர். இதில் நீங்க பாருங்க, கானத் அயுனுஹும், அவருடைய கண்கள் என்னை ஞாபகப்படுத்துவதை விட்டு திரையிடப்பட்டிருந்தது. கண் ஞாபகப்படுத்துகிற அல்லாஹ் நாக்குத்தானே ஞாபகப்படுத்து. கண் ஞாபகப்படுத்தாதே, நாக்கலானே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவோம். கண் எப்படி ஞாபகப்படுத்துற? அல்லாஹ் இங்கே என்ன சொல்ல வாரண்டா, நாவால் ஞாபகப்படுத்த முந்தி கண்ணால் ஞாபகப்படுத்தும், கண்ணால் பார்த்து அறிவால் ஞாபகப்படுத்தும். அது போல தான் நான் உச்சரிப்போம்.
அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து கண்ணால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து கண்ணால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து பிரமித்து அதன் விளைவாக வரணும் இறைஞாபகம். ஆனால் இவங்களோட கண் பார்க்குதில்லை. அதான் அந்த அண்ட் திக்ரின்னு சொல்லுவோம். இந்த காலத்து மனுஷனுக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை இது. எவ்வளவுதான் அந்த கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் கண்கள் அதை சரியா நுணுக்கமாக பார்க்கறது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அது பாருது. அவர் மெடிசின் படிச்சிருப்பார். அந்த ஒரு பிள்ளை ஒன்று உருவாக்குற அமைப்பு அப்படியே அழகாக படிச்சிருப்பார். இரத்தத்தை பார்த்துருப்பார், திரும்ப ஸ்பேமை பார்த்துருப்பார், எப்படி ஒரு குழந்தை நுணுக்கமாக உருவாகுன்றதெல்லாம் பார்த்திருப்பார். ஒன்றும் படாது, இறை ஞாபகம் வராது. அதுதான் இன்றைக்கு உள்ள கல்வின்னு சிக்கல். அதுதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், காணத்த ஐனுஹும் பிகதாஇன் அன் அம்ரி அன் திக்ரின்னு சொன்னாங்க. உண்மையில கண்ணான திக்ரு செய்யல, ஆனால் உண்மையில கண்ணாடான திக்ரு செய்யும் நாக்குக்கு முந்தி. திரும்ப ஒக்கானு லாஸ்தத்தியூன சம்அ, திரும்ப கேட்குற சக்தியும் அவங்களுக்கு இல்லை. ஒன்று கண்ணால் ஆதாரங்களை பார்த்து மனசுக்கு வந்து இறை ஞாபகம் வரும், அல்லது நபிமார்கள் சொல்கிறத கேட்டு குர்ஆன் சொல்கிறத கேட்டு அவனுக்கு ஞாபகத்தில் வரும். ரெண்டும் இவங்கள்ட்ட இல்லை. எனவே தான் அவங்களோட செயல்கள்லாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி போயிட்டு. இதுதான் இந்த சூறாட கடைசி பகுதி. அப்போ என்ன கடைசி பகுதி சொல்லுது அண்டா, ஏற்கனவே ஆரம்ப பகுதி சொன்ன அந்த நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ அந்த ஆரம்ப பகுதி சொன்ன அந்த வழிகாட்டல்கள் நிராகரித்து வாழ்ந்தால் அதன் விளைவு என்னவாகும் என்று தான் இந்த பகுதி சொல்லுது. சரியா? சரி, இது இந்த சூறா விளங்குறதுக்காக வேண்டி நாங்கள் சொன்ன ஒரு பகுதி. இப்போ நாங்கள் இந்த நேரடியாக இந்த வசனங்களுக்கு வருவோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜன் கையிமன். ஐமன் பின்னால் இருக்கிற வசனம், அது ரெண்டாவது. ஆனால் இந்த மோரா வசனத்தோட தொடர்புபட்ட சொல்றாரு, அதனால தான் முன்னுக்கு எடுத்துக்கிறோமே, அப்போ தான் அது தெளிவாய்க்கும். தனது அடியார் மீது வேதத்தை சீரான வகையில் கோணல் எதுவும் இல்லாமல் ஆக்கி இறக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். இதான் இந்த வசனம். அப்போ இந்த ரெண்டு சொற்களை குர்ஆன் பாவிக்குது. ஒன்று இந்த வேதம் சீராயிக்குது அல்லது நேராயிருக்கு, கோணல்கள் எதுவும் இல்லாமல் சொல்ல சேர்த்து சொல்றது. தனது அடியார் மீது வேதத்தை சீரான வகையில் கோணல் எதுவும் இல்லாமல் ஆக்கி அப்படின்னு சொல்லி அந்த கோணல் எதுவும் இல்லாமல் ஆக்கி என்ற சொல்லையும் அந்த சீராக என்ற சொல்லோட சேர்த்து இப்படித்தான் இந்த வசனம் தொடங்கும். சரி, இந்த தொடக்கத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் லேசாக பார்ப்போம். முதலாவது, குர்ஆன்ல சில சூறாக்கள் அல்லாஹ்வுடைய புகழை சொல்லி ஆரம்பிச்சு. இந்த சூறாவோடு இன்னும் 4 சூறாக்கள். இப்போ நாங்கள் பார்க்குற இந்த சூரத்துல் கஹ்ஃபோட இந்த 4 சூறாக்களும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ஸ்டார்ட் பண்ணு. இந்த 5 சூறாக்களும் இப்போ நாங்கள் பார்த்த இந்த சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் கஹ்ஃப், அதோட சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸ்டார்ட் பண்ணு. சூரத்துல் அன்ஆமும் அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும் என்று சூரத்துல் அன்ஆம் சொல்லும். சூரத்துல் சபாவும் கிட்டத்தட்ட அதே வசனம், சூரத்துல் ஃபாத்திரும் அதே வகையான வசனம் உங்களோட ஆரம்பிச்சு போகுது. அப்போ எனவே அல்லாஹு தஆலா இந்த தன்னுடைய புகழை சொல்கின்ற அந்த வழியில வேதத்தையும் சேர்த்துக்கொண்டார் அப்படின்ற வழங்குறவங்களுக்கு. அதாவது இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் சொல்கிறோம் ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறோம். சூரத்துல் அன்ஆம்லையும் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்து அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும்னு சொல்கிறோம். மற்ற சூறாக்களும் கிட்டத்தட்ட அந்த சூரத்து சபாவை பார்த்துரும் அதே மாதிரி வானங்களையும் பூமியையும் படைத்த என்ற அந்த கருத்தோடு சேர்ந்து தான் அந்த சூறாக்களும் வருது. அது சொல்ல விளங்கு தானே. அதாவது அல்லாஹு தஆலா 2 மாதிரி உடைச்சிருக்கிறார் தன்னை புகழை சொல்றது. ஒன்று, வானங்கள் பூமியை படைத்து அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழ் அப்படின்னு சொல்றேன். அப்படி என்றால் ஒருவர் இந்த படைப்பு உலகத்தை பார்த்தார், மனிதன், தாவரங்கள், மிருகங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், இந்த படைப்பு உலகத்தை பார்த்தால் இயல்பாகவே
புகழுக்கு உந்தப்படுவான், புகழுவதற்கு உந்தப்படுவான். ஆச்சரியப்பட்டு பிரமித்து எவ்வளவு பெரிய படைப்பு இது என்று அந்த படைத்தவனை புகழுவதற்கு உந்தப்படும். இது ஒரு பக்கம். இந்த 5 சூறாக்கள்லையும் 4 சூறாக்கள் அப்படித்தான் இருக்கு. இந்த ஃபாத்திஹா, அன்ஆம், சபா, ஃபாத்திர், இந்த 4 சூறாக்களுமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சொல்லி அல்லாஹ் புகழுக்குரியவன் சொல்லி. இந்த சூறா மட்டும் அதாவது சூரத்துல் கஹஃப் மட்டும் வேதத்தை இறக்கி வைத்தவனுக்கு புகழ் உண்டாகட்டும் சொல்லுவார். தனியா கிட்டத்தட்ட அந்த பிரபஞ்சத்தை படித்தவனுக்கு புகழ் உண்டாகட்டும் சொன்ன மாதிரி வேதத்தை இறக்கினவனுக்கும் புகழ் உண்டாகட்டும் சொல்லு. அப்ப எனவே குர்ஆன் அதன் ஊடாக என்ன சொல்ல வருதுன்றா அவங்களை பார்த்தோன்னு விளங்கும். இந்த குர்ஆன் என்பது பிரபஞ்சத்தை எல்லாம் பார்த்து நாங்கள் அல்லாஹ்வை எப்படி புகழ்கிறோமோ, ஆச்சரியப்பட்டு பிரமித்து எப்படி புகழ்கிறோமோ அதே வகையான ஒரு புகழ உணர்வு தான் இந்த வேதத்தை படிக்கும்போது வரும் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த பாருங்க, சூரத் சபாலையும் கூட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அதுவும் இந்த வானங்கள் பூமியில் இருப்பவைகள் அல்லாஹ்வுக்குரியன, அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்து உண்டாகட்டும் சொல்லி இப்படித்தான் பார்த்திரும். இப்படித்தான் மற்ற சூறாக்கள் இப்போ நாங்கள் பார்த்த இந்த சூறாக்கள். எனவே குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, பிரபஞ்சத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஆராய்ந்து ஒருவனுக்கு இயல்பாக புகழ் உணர்ச்சி உந்தப்படுவது போன்று குர்ஆனை பார்த்தாலும் அதே வகையான புகழுணர்வுக்கு மனிதன் உந்தப்படுவான். அப்படின்னா அவ்வளோ ஆச்சரியமான நுணுக்கமான வழிகாட்டலை இந்த குர்ஆன்ல காணே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வழிகாட்டல்கள், வசன அமைப்புகள், அதனோட சொல்கின்ற முறை, இதெல்லாமே குர்ஆன் அண்டு இந்த வசனம். எனவே தான் நாங்கள் குர்ஆன் ஒரு மோஜிசான்னு சொல்கிறோம், ஒரு அற்புதம்னு சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய நபிமார்களுக்கு கொடுத்தது போன்றோ பௌதீக அற்புதத்தை கொடுக்கணும். அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை வீசினா பாம்பாக மாறும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் குஷ்டரோகியாக இருக்கிற ஒரு உடம்பு அப்படி தடை விட்டால் அவர் நோய் அப்படியே தீந்துடும். மரணித்தவரை கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்து காட்டினார்கள் என்று சூரத்து ஆல இம்ரான்ல வரும். எனவே அப்படியான பௌதீக அற்புதங்கள் தான் பழைய நபிமார்கள் அதிகமானவர்களுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அறிவு அற்புதம். புத்தகம் என்று அறிவு, அப்படித்தானே? புத்தகம் என்பது அறிவு. அந்த அறிவை படித்து பார்க்க சரி கவனமாக யார் படிக்கிறோ அவருக்கு பிரபஞ்சத்தை பார்த்தோன்னே எப்படி ஒரு பிரமிப்பு வருமோ அதே மாதிரியான பிரமிப்பு வரும் என்றதுதான் ஒரு பெரிய ஒரு அந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த பிரயோகத்தினூடாக எங்களையும் சொல்கிறேன். இதுக்கு மேலே எங்களுக்கு போக கஷ்டம். அதை எப்படி அந்த குர்ஆன்ல அற்புதம் இருக்குது என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு இஸ்லாம் உலகத்தில் இஸ்லாமிய அறிஞர்களாக பழைய காலத்திலேருந்து இன்றைக்கு வரை நாங்கள் காண்றோம். அதை எங்களுக்கு இப்போ கொண்டு போகிற கஷ்டம். அதனால் நாங்கள் அடுத்த தொண்டுக்கு வருவோம். இப்போ நான் அதுக்கு முந்தி பாருங்க, இந்த எல்லா சூறாக்களும் அல்லாஹ் புகழுக்குரியவன் என்பதற்கான நியாயத்தை பல மாதிரி சொல்லுது. ஒவ்வொரு சூறாவும் தனக்குரிய மாதிரி சொல்றது. ஃபாத்திஹா ஒரு மாதிரி, அன்ஆம் இன்னொரு மாதிரி, சபா இன்னொரு மாதிரி, ஃபாத்திர் வேறொரு மாதிரி சொல்றது. இந்த சூறா இப்படி சொல்றது. அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் ஊடாக அல்லாஹ் புகழுக்குரியவன் சொல்றதுக்கு காரணம் வேதம். அல்லாஹ் ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை, ஒரு வழிகாட்டல் இருக்கிறான். அந்த வழிகாட்டல் தான் அல்லாஹ் புகழுக்குரியவன் என்பதற்கான காரணம். அந்த வழிகாட்டல் எப்படி இருக்குது என்றால் சீரான நேரான வழிகாட்டலை கொண்டதாக இருக்கிறது, கோணலற்ற வகையில் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த சொல்றான். இல்லை என்ன இதன் ஊடாக அல்லாஹ் சொல்ல வாரானண்டா, உங்களுக்கு தெரியும் மனிதர்கள வழிகாட்டல்கள் பின்னால காலப்பிரிவில் எல்லாம் மிகப்பெரிய அறிஞர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி மனிதர்களுக்கு வழிகாட்டிட்டு போய்ப்பார். ஒரு 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு போகிற நேரம் அவரோட வழிகாட்டில் இருக்கிற கோணல் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். இங்கே இன்ன இடத்துல எல்லாம் தவறு இருந்தது. எனவே தான் அவரோட வழிகாட்டில் பின்பற்றினவர்கள் கடைசியில் தோல்வியில் விழுந்தார்கள் என்று கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் பார்க்கணும். இதை நடைமுறை உதாரணங்கள் சொல்லிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்குறோம் பெரிய ஒரு எந்த ஒரு நூலை எழுதினாலும் அந்த நூலுக்கண்டு
மிகப்பெரிய விமர்சனங்கள் பின்னால காலப்பிரிவில் வந்துருக்கு. கண்டிப்பாக அது இந்த கோணல் இருக்குது, இந்த தவறு இருக்குது, இந்த பிழை இருக்குது, இந்த இடத்துல அந்த வழிகாட்டல்கள் சரியான முறையில் அமையலை என்று சொல்கிறது இருக்கு. இந்த புத்தகத்தை தவிர என்று குர்ஆன் இங்கே சொல்ற, இந்த புத்தகத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே அந்த பண்பு. எனவே குர்ஆனுடைய அற்புதமான தன்மை அங்கதான் இருக்கு. அதை விளங்கினாத்தான் இயல்பாக மனுஷன் அல்லாஹ்வை புகழ்வதற்கு உந்தப்படுவான் என்று குர்ஆன் முதலாவது ஆயத்தில் சொல். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா. எந்த விதமான கோணலும் மாக்காமல் வேதத்தை இறக்கிய அல்லாஹ்வுக்கு அனைத்து வகையான புகழ்களும் உரியதாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றார். அப்போ நாங்கள் அதை மிச்சம் சுருக்கமாக சொன்னால், இது பாருங்க, மனுஷன் வாழ்க்கையில் எப்பவுமே நேர் எதிர் நிலைகள் இருக்கு. அப்படின்னா ஆன்மா இருக்கு, உடம்பு இருக்கு. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட நேர் எதிர் நிலைகள். திரும்ப மனுஷன் வாழ்க்கையில் சமூகம் ஒன்று இருக்கு, தனி மனிதர்களாக வாழ்வதும் இருக்கு. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட நேர் எதிர் நிலை. திரும்ப மனுஷன் வாழ்க்கையில் ஆண் ஒரு பிரிவு, பெண் என்று இன்னொரு பிரிவு, ரெண்டும் கொஞ்சம் நேர் எதிர்த்தான், ஏறத்தாழ நேர் எதிர்த்தான். இந்த நேர் எதிர் நிலைகள் இருக்குதானே, இதுக்கு இடையில சமன்பாடு காணுவதன் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா என்ற பிரச்சனையில தான் முதலாளித்துவம், கம்யூனிசம் என்று பல சிந்தனைகள் உருவாகி நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டார். ஆன்மாவுக்கு முக்கியம் கொடுப்போமா, உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? பெண்ணுக்கு எந்த அந்தஸ்து சமூக வாழ்க்கையில் இருக்குது, ஆணுக்கு எந்த அந்தஸ்து, என்ன கடமை, என்ன பங்களிப்பு ஆணுக்கு இருக்கிறது என்ற உங்களுக்கு தெரியும் என்ற முரண்பாடு இன்றைக்கு வரையும் இருக்கு. பெண்ணிய கோட்பாடுகள், பெண்ணிய போராட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் இன்றைக்கு வரையும். இது இந்த இந்த பகுதி எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு வழிகாட்ட வந்தால் வார சிக்கல் இல்லை. எல்லா மனிதன் மட்டும்தான் பகுத்தறிவு ரீதியாக சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய, சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனுஷன் மட்டும்தான். இந்த பிரச்சனை மிருகத்துக்கு இல்லை. அது வெறும் உடம்பு மட்டும், ஆன்மான்ற ஒன்று இல்லை, சிந்தனைன்ற ஒன்று இல்லை, சுதந்திரம்ன்ற ஒன்று, சுதந்திரமாக சிந்திக்கிறன்னு ஒன்று இல்லை. எனவே மிருகங்களுக்கு இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையாது மனிதனுக்கு. ஆனால் தாவரங்களுக்கும் அது இல்லை, மனிதனுக்கு இது எல்லாமே இருக்கு. எனவே இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் சமன்பாடு கண்டு கொண்டு போவது இந்த வேதத்தை தவிர வேறொரு மார்க்கத்துக்கும் இல்லை. எங்கேயாலும் ஒரு தீவிரத்துக்கு போயிடும். ஒன்று சமூகத்துக்கு அழுத்தம் கொடுத்து தனி மனிதனை நசுக்கி, பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து ஆணை நசுக்கி, ஆணுக்கு அழுத்தம் கொடுத்து பெண்ணை நசுக்கி. இப்படி பாருங்களேன், இப்படி. அல்லது ஆன்மாவுக்கு அழுத்தம் கொடுத்து உடம்பை புறக்கணித்து, உடம்புக்கு அழுத்தம் கொடுத்து ஆன்மாவை புறக்கணித்து, இப்படித்தான் நாங்கள் பார்ப்போம். ரெண்டுக்கு மேலே பேலன்ஸாக போகிறது எப்படி, சமநிலையை பேண்டது எப்படி என்றதை குர்ஆன் மாதிரி அழகாக சொன்ன வேற நூல்கள் இல்லை என்றதுதான் நாங்கள் காண்ற ஆக முக்கியமான விஷயம். எனவே தான் குர்ஆன் இங்க வலம் யஜஅல் லஹு இவஜன் முன்னுக்கி பாருங்க, இந்த ஆயத்தில் ஒழுங்க பாருங்க. இந்த இப்படித்தான் அந்த ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜன். திரும்ப கை அன்று இப்படிதான் அந்த ஒழுங்கு இருக்கு. ஆயத்திர அமைப்பா அப்படித்தான். இப்ப இதை சாதாரணமாக சொன்னா எப்படி சொல்லாமண்டா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப கையிமன். அரபு மொழி தெரிஞ்சா கொஞ்சம் லேசா வழங்கும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப கையிமன் வலம் யஜஅல் லஹு இவஜன். இப்ப லேசா விளங்கிடும், சரியா? ஆனா குர்ஆன் என்ன செஞ்சிக்கினா முன்னுக்கு அதை கொண்டாந்து, அப்பதான் விளங்குறதுல கொஞ்சம் சிக்கலாகுது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜன் கையிமன். கையிமனை முன்னுக்கு போடாம பின்னுக்கு வந்து போட்டு. அப்ப குர்ஆன் என்ன செஞ்சிக்கின்றா, கோணல் இல்லாமல் இறக்கிய, கோணலதை மாக்காமல் வேதத்தை இறக்கி அல்லாஹ்வுக்கே புகழ், திரும்ப அது நேரானது சொல்லு, அது பிறகு அது நேரானது சொல்லு.
கோணல் இல்லாட்டி தானே நேராக ஈக்கும் மேல. அப்போ கோணல் இல்லாத என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தது தான் காரணம். அதனால் முன்னுக்கு கொண்டு வந்து சாதாரணமான மொழி அமைப்பில் நாங்கள் எழுதுகிற அரபு மொழி அமைப்பில் எப்படி சொல்லுவோம்டா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸலா அப்திஹில் கிதாப கைமன், லேசாக விளங்குறது. ஒலம் எஜ்அல்லஹு இவஜ், இது அப்படி இல்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸலா அப்திஹில் கிதாப ஒலம் எஜ்அல்லஹு இவஜன் கைமன். அப்போ என்னென்றால் கோணல் தானே கூட. மனுஷன் எழுதின புத்தகங்கள் எல்லாமே கோணல். அப்போ கோணல் தான் இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய பாகு. எனவே அதை முன்னும் சொல்லிட்டு இருக்கிறான். கோணல் இல்லை. இப்போ நான் துண்டு துண்டா ஒவ்வொன்றா மொழிபெயர்த்தா இப்படித்தான் இருக்கும். தனது அடியார் மீது வேதத்தை இறக்கியவன் மீது விளக்கிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அவன் அதில் எந்த கோணலையும் ஏற்படுத்தவில்லை, சீராக அதனை அமைத்தான். இதான் அந்த வசனம். 3 சுண்டா உடைச்சுட்டா கொஞ்சம் லேசி விளங்குது. இப்ப எப்படி சொல்லியிருக்கலாம் என்றால், மிகவும் சீராக அமைத்து தனது அடியார் மீது வேதத்தை இறக்கிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழ், அதில் அவள் எந்த கோணலையும் ஏற்படுத்தவில்லை. இப்போ கொஞ்சம் லேசி. இதனை என்ன கோணல் ஏற்படுத்தவில்லை என்று முந்தி கொண்டு வந்த வேற அப்படி கொண்டு வந்தா கோணல் தான் பிரச்சனை. வழிகாட்டலில் வந்த பிரச்சனை கோணல் தான். அப்படித்தானே மனித வழிகாட்டல்களில் வந்த பிரச்சனை கோணல். அப்ப எனவே அதை முன்னும் சொல்லிட்டு திரும்ப கையிமன் குர்ஆன் சொல்லி, அதுதான் இந்த பிரயோக ஒழுங்கும் இப்படி காரணம். அல்லாஹு ஆலம். அதனால தான் நாங்கள் சொல்றோம், 2 பிரயோகங்களும் ஒரு கருத்தை கொடுப்போய் அல்ல. கோணல் இல்லைண்டா நேரத்தான் நீக்கும், அப்பேன் 2 சொல்லையும் சொல்லுவான் என்பது அல்ல. குர்ஆன் சொல்ல வந்தேன்டா கோணல் தான் வழிகாட்டல்கள் அடிப்படை, மனுஷ வழிகாட்டல்கள் அடிப்படை. இந்த நூல் மட்டும் அதிலிருந்து விதிவிலக்கு, இந்த ஒரு நூல் மட்டும் அதிலிருந்து விதிவிலக்கு. எனவே தான் அல்லாஹ் தஆலா கோணல் என்ற பகுதிக்கு அழுத்தம் கொடுத்து எங்களை வந்தார். இதுதான் உண்மையா அந்த ஆயத்துடைய கருத்து. ஆனாலும் சில நேரங்களில் நேரான புத்தகம், சீரான புத்தகம், அழகான புத்தகம் சொல்ற புத்தகத்தை ஆரம்பத்தில் அப்படி விளங்கும். திருப்பி எடுத்து அதை பார்த்தா நல்ல நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தா எங்கேயாலும் கோணல் இல்லை. அந்த கண்ணோட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இப்படி அமைத்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து தான் இதில் அடிப்படையான கருத்து. கோணல் என்பது தான் மனித வழிகாட்டுதல் அடிப்படை. எனவே அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அப்படி இல்லை இந்த புத்தகம் என்று அங்கால சொன்னார். அதான் அந்த வசனத்தை ஆரம்பத்தில் அமைச்சது காரணம். அதோடு சேர்த்து இன்னொரு கருத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கைம் என்ற சொல்லுக்கு இன்னொரு கருத்து இருக்குது. கண்காணித்து கவனித்து வருதல், உண்டை கண்காணிக்கிறது, நல்லா கவனித்து வர்றது, அதுக்கும் கைம் என்ற சொல்ல பாவிக்கிறது. கைம் என்ற ஒரு கருத்தில், அரபு மொழியில் ஒரு கருத்தில் பிரின்சிபல்னு கருத்து. உதாரணமாக இவன் கைம் என்ற ஒரு இமாமை சொல்கிறேன். நேரம் அப்படி சொல்கிறோம்னா அவள் வாப்பா பிரின்சிபல். டமஸ்கஸில் ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருந்தார். அப்போ இவருக்கு இவனும் கை பிரின்சிபல்ட மகன் சொல்லுவோம். கைம் என்று சொல்லுவோம். அந்த கருத்து கண்காணித்து கவனித்து வாரன்னு ஒரு கருத்து. அப்போ இங்கே நாங்கள் அந்த கருத்தையும் எடுக்கலாம். கைம் என்ற சொல்லுக்கு அந்த கருத்தையும் எடுக்கலாம். எப்படி இருக்கலாம்டா, இந்த வேதம் மனித நடத்தையையும் சமூகத்தையும் போக்கையும் கவனித்து நெறிப்படுத்தும். அப்படி என்ன கருத்து? நாங்கள் இப்போ நான் தனி மனுஷனாக இயங்கி கொண்டிருக்கும் போது, சமூகமாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கும் போது எங்கேயாலும் ஒரு குழப்பம் ஒன்று வந்தால் எங்கே போகும்? குர்ஆன் தான் போகணும். போய் பார்த்தா விளங்கும், இங்கே தான் நாங்கள் தவறு விட்டோம் என்று குர்ஆன் சொல்லு. மீனடி தவறு விட்டாய், இதை கொஞ்சம் செஞ்சுக்கோன்னு சொல்லு. இப்படி அந்த நெறிப்படுத்தி வழிகாட்டுகின்ற கவனிக்கின்ற வேதமாகத்தான் இது இருக்கிறது என்றும் இந்த வசனத்துக்கு பொருள் கொடுக்கலாம். கையும் என்ற சொல்லுக்கும் அந்த பொருளையும் கொடுக்கலாம். ஆனால் முதலாவது நாங்கள் சொன்ன கருத்து தான் இதுக்கு ஆக பொருத்தமான கருத்து. சரி, டைம் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக போகுமே. இந்த அப்போ எனவே இந்த ஆயத்துகளின் படி, இந்த மேலே சொன்ன ஆயத்தின்படி இந்த வேதம் புகழுக்குரியதாக அமைவதற்கு காரணம்
இந்த புத்தகம் சொல்ற சிந்தனைகள் கருத்துக்கள் சீரானது, கோரலற்றது, நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. இது ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே அந்த அந்த நாங்கள் சொல்ற கடிவாள சிந்தனைகள், கடிவாள சிந்தனை வைங்க. நாங்கள் ஒரு ஒட்டகத்துக்கு அல்லது ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு என்ன செய்யும், அங்காளிஞ்சாலும் திரும்பல இப்படித்தான் போகும். அதுதான் கடிவாள சிந்தனை. நான் அப்படியே தான் அவருக்கு பார்க்க தெரியும், அங்கிஞ்சி கொண்டு பார்க்க தெரியும். எப்பவுமே இப்படித்தான் அவர் நிற்பார். குரான்ல இந்த கடிவாள சிந்தனை இல்லை. அடிப்படை விஷயங்களை தவிர அது நெகிழ்ந்து கொடுக்கும். நல்லா அங்கு எல்லாம் நெகிழ்ந்து கொடுக்கும். மனுஷன் நிறமலுக்கு இப்போ நெகிழ்ந்து கொடுத்து போகும். அப்படியான நூல் தான் உலகத்தில் வாழ். இல்லாட்டி நிறைய திருத்த வேண்டி வரும். கடிவாள சிந்தனை கொண்ட நூல்கள் நிறைய திருத்த வேண்டி வரும். ரெண்டாவது, மனித பலவீனங்களையும் வித்தியாசமான சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொண்டதாகத்தான் இந்த புத்தகம் இருக்கும். ஒரு நிர்பந்த சூழல்ல ஆப்பாட்டுக் கொள்கிறது, ஒரு சிறுபான்மை சூழல்ல ஆப்பாட்டுக் கொள்கிறது. இப்படி வித்தியாசமான பல சூழல்கள் ஆப்பாட்டுக் கொள்ளும் போதோ அந்த சூழலுக்கும் வழிகாட்டும். அப்படியான சூழலுக்கும் குரான் இப்படித்தான் நீ இயங்க வேணும்னு சொல்லி வழிகாட்டும். திரும்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆக பெரிய பண்பு குரான்ல சமநிலை வேண்டும். நான் இப்போ சொன்னது மாதிரி நேர்முரண்கள் மனிதன் வாழ்க்கையில சரியான கூட. ஆண் பெண், உடல் உடல் அறிவு, ஆன்மா, திரும்ப சமூகம், தனி மனிதன் நேர்முரண்கள் சரிக்கூடும். இதுக்கிடையில எப்படி சமநிலை பேணலாம் என்றது குரான்ல இன்னொரு ஆக பெரிய ஒரு உண்மை. எனவே இந்த பண்புகளின் காரணமாகத்தான் இந்த நூலை இறக்கிய இறைவன் அல்லாஹ் புகழுக்குரியவனாக ஆக்குறான். உண்மையில் இது கொஞ்சம் தூரத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்றாலும் இதுதான் உண்மை. இப்ப இதன் விளைவாக குரான் இப்படியான பண்புகள் கொண்டிருப்பதன் காரணமாக உலகத்திலே மறுமையிலேயும் ஒரு நல்ல வாழ்க்கையை மனுஷன் பெற்றுக் போகிறான். அப்படி என்றால் அழிவுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்து காக்கின்ற ஒரு நூலாக இது இருக்கும், பாதுகாக்கின்ற ஒரு நூலாக இது இருக்கும் உலகத்திலே மறுமையிலேயும் கூட. இப்போ நாங்கள் அடுத்த சொண்டுக்கு வந்துடுவோமே, கொஞ்சம் தூரம் போ, கஷ்டம், டைம் முடிஞ்சிடும் போலைக்கு. அடுத்த வசனம் என்னண்டா, லியுந்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு وَيُبَشِّرَ الْمُؤْمِنِينَ الَّذِينَ يَعْمَلُونَ الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ أَجْرًا حَسَنًا مَاكِثِينَ فِيهِ أَبَدًا. இந்த குரான் இப்போ அடுத்தது குரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த குரான் பணி ரெண்டு வகையான பணியை கொண்டு. ஆனால் முன்னுக்கு சொன்னேன், ஆனால் இந்த ஆயத்திலே அதை பார்ப்போம்னாங்க. ஒன்று எச்சரித்தல், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கடுமையான தண்டனையை எச்சரித்தல். லியுந்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கடுமையான தண்டனையை எச்சரிப்பதற்காக அல்லாஹ் வேதத்தை இறக்கி வைத்தான். ரெண்டாவது, ஒயுபஷிரல் முஃமினீன், மூமின்களுக்கு நன்மாராய சொல்வதற்காக. அதான் முன்னால் நாங்கள் சொன்னோம், உலகத்திலே மறுமையிலே நல்ல வாழ்வுன்னு சொல்லி சொன்னோம். இதில் அந்த முதலாவது சொல்லியிருக்குதானே, அந்த பஅஸ் என்ற சொல், பஅஸும் ஷதீத், அதாவது கடுமையான தண்டனையை எச்சரிப்பதற்காக. குரான்ல இந்த பஅஸ் என்ற சொல் எங்கெங்கெல்லாம் பாவிக்கப்பட்டிருக்குன்னு தேடி பார்த்தால் குரான் எப்பவும் அதை எங்கே பாவிச்சிருக்குன்னா உலகத்துக்கு தான் பாவிச்சிருக்கு. தண்டனை என்ற கருத்தில், துன்பம் என்ற கருத்தில், கஷ்டம் என்ற கருத்தில் குரான் பல இடங்கள்ல இப்படியே தான் பாவிச்சு. மறுமைக்கு அந்த சொல்ல பாவிக்கவே இல்லை எங்கேயுமே. எனவே இங்கே குரான் சொல்ற அந்த பஅஸும் ஷதீத்ன்றது உலகத்தில் வர துன்பங்களை, கஷ்டங்களை, சோதனைகளை, பிரச்சனைகளை குறிக்கும் என்று சொல்றது ஆக பொருத்தம். ஆனாலும் சில தஃசீர் ஆசிரியர்கள் பொதுவானது என்று சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தை மறுமையை குறிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் பிரக்கெட்டில் சும்மா அப்படி குறிச்சிருக்கிறது, அப்படியும் பாவிச்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் அடிப்படையில் இது உலக தண்டனையை குறிக்கிறது. லியுந்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு என்று சொல்றது. இந்த வேதத்தை பின்பற்றாவிட்டால், இந்த வேதம் சொல்கின்ற இந்த வேதத்துடைய ஒரு பணி என்னென்றா, உலகத்தில் நீங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பீர்கள் இந்த வேதத்தை பின்பற்றாவிட்டால்.
என்று எச்சரிப்பது இந்த குர்ஆன்ல ஒரு பணி. உலகத்தில் எப்படி தண்டனையும் பிரச்சனையும் சிக்கல்களும் வரும் என்றால் அவங்க எல்லாருக்கும் தெரியும். 2 பாரு. ஒன்று, இயற்கை அழிவுகள் நிறைய வரும் மனிதன் வாழ்க்கையில். இந்த வேதத்தை பின்பற்றாவிட்டால் நிறைய இயற்கை அழிவுகள் வரும். இதோ 2, சமூக ரீதியான சிக்கல்களும் பிரச்சனைகளும் மோதல்களும் குழப்பங்களும் நிறைய வரும். இது நாங்கள் எல்லாரும் நிறைய அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ இது ஒன்று. 2, நன்மாராயம் சொல்லுதல். அதை குர்ஆன் என்ன செஞ்சிருக்குன்னா மறுமைக்குள்ளதாக ஆக்கிட்டு அது பாருங்க சொல்லிக்கிற அமைப்பை நிரந்தரமாக தங்கிவிடும் அழகிய நற்கூலி இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லவும். நிரந்தரமாக தங்கிவிடும் என்று சொல்லியிருக்க மாக்கிசீன ஃபீ அபதன், நிரந்தரமாக தங்கிவிடும். அது எங்க மறுமையில். எனவே குர்ஆனை பின்பற்றாவிட்டால் உலகத்தில் பெரும் தண்டனைகளையும் சிக்கல்களையும் அனுபவிக்கன்னு சொல்லிட்டு பின்பற்றினால் மறுமையில் கூலி கிடைக்கும். உலகத்தில் கூலி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லல. ஏன் சொல்லலன்னு விளங்குதா? ஏன் சொல்லலன்னா சில காலப்பிரிவுகளில் குர்ஆனை பின்பற்றுவோரும் கூட துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வாழ வேண்டி வரும், தவிர்க்கலாம். உதாரணமாக இந்த சூறா இறங்குற காலத்தில் அப்படித்தான். எங்கே இறங்குச்சு? மக்கால் இல்லையா? மக்கால கடைசி கால பிரிவில் இறங்கின சூறாக்கள் இது ஒன்று. மக்கால் உங்களுக்கு தெரியும், துன்பமும் கஷ்டமும் பிரச்சனையும் ஒடிச்சு ஓடி வாழ்றது தான் இருந்தது. நிறைய பேர் கொலை செய்யப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்டது தான் இருக்குது. ஆனால் ஒன்று உறுதி, மறுமையில் கண்டிப்பாக அதற்கான கூலி கிடைக்கும். அந்த கூலி கொஞ்சமல்ல, நிரந்தரமான நல்ல அழகான கூலி. அதனை நன்மாராயம் சொல்வதற்காகவும் தான் இந்த வேதம் வந்தது. ஆனால் இந்த வேத நூலை பின்பற்றி வாழாதவர்கள் கண்டிப்பாக உலகத்தில் தண்டனை அனுபவிப்பாங்க, மறுமையில் அனுபவிப்பாங்க. அதை குர்ஆன் சொல்லலை, நேரடியாக அதை சொல்லலை, அது வேறு. ஆனால் இங்கே தண்டனை அனுபவிப்பார்கள் என்றது சந்தேகம். அந்த கருத்து தான் குர்ஆன் இங்கே சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஆயத்தில் ஒரு அழகை பாருங்கள், எப்படி சொல்லுதுன்றா ஒயுபஷிரல் முஃமினீன் அன்னலஹும் அஜ்ரன் ஹஸன் என்று சொல்லலை. மூமீன்களுக்கு அழகான கூலி இருக்கிறதுன்னு சொல்லலை. நற்செயல்கள் ஈடுபடுகின்ற மூமீன்களுக்குன்னு சொல்றது. குர்ஆன் எங்கேயுமே வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, ஈமான் மட்டும் ஒரு நாளும் பயன் அளிக்காது, செயல்கள் இல்லாட்டி. நல்ல செயல்களோடு ஈமானும் சேர்ந்து கொண்டாதான் விளைவு, நன்மாராயம், சொர்க்கம் எல்லாம் கிடைக்கும். அந்த பாதையை விடுபட்டுட்டால், இப்போ குர்ஆன் அப்படி எங்கேயுமே சொல்லலை. ஒரு இடத்துலையாவது கூட ஈமானுக்கு மட்டும் கூலி இருக்குன்னு குர்ஆன் சொல்லவே எந்த இடத்துலையும். இங்கேயும் அதே மாதிரி தான். சும்மா சாதாரணமாக சொன்னால் எப்படி சொல்லியிருக்கலாம்டா ஒயுபஷிரல் முஃமினீன் அன்னலஹும் அஜ்ரன் ஹஸனன் சொல்லியிருக்கலாம். மூமின்களுக்கு நல்ல கூலி, நிரந்தரமாக வாழக்கூடிய நல்ல கூலி கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்லலை. நற்செயல்கள் ஈடுபடுகின்ற மூமின்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது நாங்கள் இங்கே காண்ற ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் குர்ஆன்ல படி. 2 படி. ஒன்று, நல்லொரு வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒரு நற்செய்தியை கொண்டு வர. 2, கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையை சொல்ற. இதுதான் பொது. இது யாருக்குன்னா பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கு. ஈமான் கொண்டவர்களுக்கு, அதுக்கு முரணாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த எச்சரிக்கையும், ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த நன்மாராயம் இருக்கு. இப்போ என்ன செய்துட்டா குர்ஆன் அடுத்தது ஒரு விசேட எச்சரிக்கை ஒன்று சொல்லும். ஒரு விசேஷமான எச்சரிக்கை. முன்னுக்கு சொன்னவனுக்கு அடங்குமா அது உண்மையில், ஆனால் விசேஷமான ஒரு எச்சரிக்கையை சொல்லுது. என்னென்னா ஒயுந்திரல்லதீன காலு இத்தகதல்லாஹு வலத, அல்லாஹ் ஒரு மகனை பிள்ளையாக எடுத்துக்கொண்டான், கற்பித்து கொண்டான் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் என்று அதை தனியே சொல்றேன். முன்னுக்கு சொன்னவங்களுக்கு இது அடங்கும். உண்மையில் அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு பகுதி இது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா அதை தனியே எடுத்து விசேஷமாக சொல்றேன். அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் கற்பித்தல் என்றது பொது. உண்மையில் எல்லா சமூகங்களையும் அது இருக்கு. இந்த பாருங்க, அரபு சமூகத்தில் மலக்குங்கிற அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. யூதர்கள் உஸைர்
இப்னுல்லா, உசைர் என்ற நபியை அல்லாஹ்வுடைய மகன் சொன்னார். இப்படி எல்லா சமூகங்கள்லையும் இது இருக்கு. எனவே இதுக்கு விசேஷமாக இந்த எச்சரிக்கையையும் அல்லாஹ் தஆலா விசேஷமாக சொல்கிறான்னு சொல்லி வேதத்துடைய எச்சரிக்கைகள் இது விசேஷமானது என்று இந்த ஆயத் சொல்லுவோம். யுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்றார். இப்ப அபுலஸ் நதுவிட ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். சொன்னார் தானே, இந்த நூல்ட அடிப்படையான கருத்து என்னன்னா, நாங்கள் வாழ்ற இந்த 20ஆம் நூற்றாண்டு தானே, அவர் வாழ்ந்த காலத்தை சொன்னார். சென்ற நூற்றாண்டு வாழ்ந்தவர் தானே. இந்த நூற்றாண்டு தான் தஜ்ஜால் உண்மை, அவர் அபிப்பிராயப்படி. அந்த தஜ்ஜால் தான் இந்த சட ரீதியான உலகம் என்று தரரீதியான உலக உருவாக்கி விட்டார். அதுதான் உண்மையில் தஜ்ஜால்னு சொன்னார். அதிலிருந்து விடுதலை பெறுவனுமாக்கு இந்த சூறாவை வாசிக்கணும்னு சொன்னார். அப்போ அபுலஸ்னதி சொன்னார் எப்படின்னா, அந்த கருத்தை நுணுக்கமாக இந்த வசனம் காட்டுது. இப்போ நாங்கள் பார்க்குற வசனம் ஒயுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலது. குர்ஆனை ஓதுற ஆட்களுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று கற்பித்தவன் சொல்லும் போதே யார் பாடு? முதலாவது கிறிஸ்தவர்கள் தான் பாடு. இந்த அரபியலும் யூதர்களும் சுருக்க மனசுக்கு வரப்பட்டாங்க. ஏனென்றா ஏன் காரணம்? யூதர்கள் ஒரு சின்ன பிரிவினர் தான் உசைர் இப்னுல்லான்னு சொன்னாங்க. உண்மையா அப்படித்தான், யூதர்கள் ஒரு சின்ன பிரிவினர் தான் உசைர் இப்னுல்லான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அரபிகள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் தான் மலக்குகள் என்று சொன்னது, மலக்குன்னு சொன்னது மனிதனோடு சம்பந்தம் இல்லாது. மலக்கே இல்லையா, மனிதன் அல்ல, மலக்கத்தான் அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மனிதனை அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க. சொல்லி அது ஒரு சாம்ராஜ்யமாக மாறிச்சு. அப்படித்தானே, கிறிஸ்தவம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறிச்சு. ரோம சாம்ராஜ்யம் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு கொன்ஸ்டான்டைன் என்ற மன்னன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதோட கிறிஸ்தவம் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறி கீழே உலக ரோம சாம்ராஜ்யம் என்றும் மேற்குலக ரோம சாம்ராஜ்யம் 2 பிரிவாக இருந்தது. இது பெண்ணாம்பெரிய உலகத்தை ஆண்டு. எது அடிப்படைன்னா இந்த சிந்தனை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்ற அந்த கருத்தின் மீது அமைந்துதான் அந்த சாம்ராஜ்யம் அமைந்தது. இதுதான் வரலாற்றில் ஒரு பெரிய உண்மை. எனவே இந்த இப்னுல்லா அப்படி சொல்லும் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லும்போது முதலாவது பட்டரே கிறிஸ்தவன். நான் சொல்றேன், இப்போ அபுலஸ்னதி விளங்கப்படுத்துகிற விஷயத்தான் சொல்றேன். அவர் சொல்ற இவங்க தான் இந்த கிறிஸ்தவ உலகத்தான் இந்த சட உலகத்தை உருவாக்கினது. அதுக்கு அடிப்படை தான் இது. கிறிஸ்தவம் திரிபுபட்டது தான் சட உலகம் தோன்றுவதற்காக முக்கியமான காரணம். அப்படித்தானே, கிறிஸ்தவம் திரிபுபட்டு எப்படியெல்லாம் மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பிரதிநிதிகள் மாறி இந்த அவங்களோட மத தலைமைகள் வந்தாங்க. மத தலைவர்கள் மன்னிப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் கருணையை பெற்றுக் கொடுப்பாங்க, திரும்ப மன்னர்களுக்கு மிச்சம் நெருக்கமாக இருப்பாங்க. அந்த ஐரோப்பிய வாழ்வு அமைப்பே ஒரு கிறிஸ்தவ திருச்சபைகளின் கீழ் ஆகியது ஒரு காலத்தில். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு தான் மதச்சார்பற்ற சிந்தனை போக்குன்னு உலகத்தில் தொடங்கி. அதிலிருந்து தொடங்கித்தான் இப்போ நாங்கள் பார்க்குற இந்த மதச்சார்பின்மை என்று அதிலிருந்து பார்க்குற இந்த சட உலகம் தோன்றினா அதன் நுணுக்கமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தனியே எடுத்து பொது எச்சரிக்கை என்னென்றா எல்லாருக்குமான எச்சரிக்கை, அல்லாஹ் நிராகரிக்க பொது எச்சரிக்கை. குறிப்பாக வயுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலது அப்படின்னு சொன்னது கிறிஸ்தவர்களை நுணுக்கமாக சுட்டி காட்டி அவங்க தான் இந்த சட உலகத்தை உருவாக்கி விட்டார்கள் அல்லது உருவாவதற்கு காரணமாக, உருவாக்கி விட்டார்கள் சொல்லத்தை விட உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறதுன்னு சொல்றது அபுலஸ்னதியோட அபிப்பிராயம். அல்லாஹு ஆலம். இப்போ குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சந்ததி கற்பத்தலின் பாரதூரத்தை சொல்லுது. எப்படி பாரதூரத்தை சொல்லுது என்றால், இதுக்கு எந்த அறிவு அடிப்படையும் இல்லை. எனையாலும் ஒரு கருத்தை சிந்தனையை முன்வைக்கணும்டா
விஞ்ஞானபூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக ஏதாலும் ஒரு ஆதாரம் உண்டிக்கும். எந்த விதமான அடிப்படையும் இல்லாத சிந்தனைகளை சமூகத்தில் பரப்பி விடுவது என்பது மிக பாரிய ஒரு குற்றம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்றது ஒரு இந்த எந்த விதமான அறிவு அடிப்படையும் இல்லாத மாலகும் பிஹி மின் இல்மின் ஒலாலி ஆபாய், அவர்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு அறிவு அடிப்படை இருக்கல்ல. இந்த சிந்தனை அவங்களுக்கு முன்னாடி வருகுதே, அவங்கள்ட்டையும் இது சம்பந்தமான எந்த அறிவும் இருக்கல. எனவே கபுரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், மனிதன் உள்ளத்தில் தோன்ற எல்லாத்தையுமே வாயால் சொல்றதில்லை. நிறைய விஷயங்கள் அப்படியே மறைச்சி வச்சுக்கொள்ளும். அவனுக்கே தெரியும் இது பாரதூரமான விஷயம், தவறு என்று உள்ளத்தில் வந்துட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இந்த உண்மை வாயால் வெளிவட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி அது பரவலாக போயிட்டு. எனவே குர்ஆன் இங்கே சொல்லுது, அவர்களுடைய வாய்கள் இருந்து புறப்படுகின்ற இந்த வார்த்தை எவ்வளவு பாரியது. அவங்க சொல்வது பொய் அன்றி வேறொன்றும் இல்லை. யக்கூலூன இல்லா கதிபன் என்று இந்த அல்லாஹ்வுக்கு சந்ததி கற்பித்தமை ஒரு மிக பாரிய தவறு. அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைத்தது. அப்படின்னு சொல்லுவாருமெண்டா, இந்த மார்க்கங்களில் பிற்கால பிரிவில் வார சிக்கல் என்னென்றால், மார்க்கத்தை சுற்றி நெருக்கமாகிக்கிறார்கள் புனிதம் பெறுது. அவங்க புனிதத்தை தங்கள் மீது சுமத்தி கொண்டது, மார்க்கத்தை சுத்திக்கிறாங்க. எங்கிட்ட நீக்குது புனிதத்தை சுத்தி கொள்றார். அப்படி புனிதமான ஆண் அவர் சுத்தி கொள்றார். சுத்தினால என்னண்டா ஆன்மீக ஆதிக்கம் செலுத்தலாம். ஆன்மீக ஆதிக்கம் சரி பயங்கரம். சாதாரண ஆதிக்கத்தை விமர்சிக்கவல்ல, மேல் லேச விமர்சிக்கலும் எல்லாமே செய்ய. ஆன்மீக ஆதிக்கத்தை விமர்சிக்கிறது சரியான கஷ்டம். ஏன்னா மக்கள் நம்பிக்கை அந்த மனுஷன் அல்லாஹ்வுக்கு சரி நெருக்கமான ஆள். அவனை விமர்சிச்சா அல்லாஹ்வை விமர்சிக்கிற மாதிரி வாய்க்கு வராது. நிற்கிறா இல்லையா? இருக்கு. இது கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கு, யூத சமூகத்தில் இருக்கு, பௌத்த சமூகத்தில் இருக்கு, இந்து சமூகத்தில் எங்கள்கிட்டயே நீக்கி உலமாக்களை விமர்சிக்கவே கூடாது, புனித பிறவிகள் அப்படி இருக்கா இல்லையா? 4 இமாம்கள் பெரிய மனிதர்களை யாருமே மறுக்கிறது இல்லை. ஆனால் நபியா இல்லை. ஆனால் நபீர வார்த்தைக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சு தப்பி தவறி இமாம் ஷாஃபிக்கு மாற்றமாக ஒரு கருத்து சொன்னால் இன்னும் என்ன பெரிய குற்றமாக போயிருவேன். அவ்வளவுக்கு புனிதம் கொடுத்தா இல்லையா? பெரிய ஒரு புனிதத்தை அவங்களுக்கு கொடுத்து. இந்த புனிதம் சரி பயங்கரம், சிந்திக்க கூடாது, வெளில யோசிக்கலா. இந்த பாருங்க, இந்த 4 மதுஹபுக்குள்ளாலேயும் தான் யோசிக்க உங்களுக்கு அனுமதி. இலங்கையிலண்டா ஷாஃபி தான், சிரியாலண்டா ஹனஃபி தான், பாகிஸ்தான்லண்டா ஹனஃபி தான். வெளில நீங்க யோசிக்க கூடாது. பாருங்க, யோசிச்சா என்ன வழிகேடு. இந்த புனிதத்துவம் இருக்குதானே சரி பயங்கரம். ஆன்மீக ஆதிக்கம் சரியான பயங்கரம். மற்ற ஆதிக்கத்தை எழுத்தியாளர் சொல்லி நீ மனுஷன் தானேப்பா உனே டென்னிக்குன்னு சொல்லலாம். இவர் மனுஷன் சொல்லிக்கொள்ளக்கூட பயம். அல்லாஹ்வுக்கு சரி நெருக்கமான மனுஷன், சரி புனிதமான இதன் பயங்கரம். அல்லாஹ்வுடைய மகன் தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரி, அவருக்கு நெருக்கமாகிக்கிற ஆக்கள் எல்லாரும் அப்படித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கிற மாதிரியே அந்த குறிப்பிட்ட நபர் அவரை தள்ள கையை வச்சு அந்த கடவுள் உன்னை மன்னித்தாருன்னா சரி, அவ்வளோதான். இதே மாதிரி எங்கள்கிட்டையும் அதே மாதிரி தான். ஹஸரத் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொன்னால் ஹஸரத் துவாவோடு இவர் சரி தப்பியாச்சு. அப்படியே இல்லையா? இந்த ஆன்மீக ஆதிக்கம் சரி பயங்கரம். ஆன்மீக ஆதிக்கம் எப்படி தொடங்குறா? இங்கேருந்து தான் தொடங்குற. அது சில நேரங்களில் சிலைகளாக மாறி சில நேரங்களில் மனசுல சிலைக்கும் வெளியில வச்சு போல பயம் இல்லையா? இதுதான் ஆன்மீக ஆதிக்கம் சரி பயங்கரம். அந்த ஆதிக்கத்தில் ஸ்டார்ட் இதுதான். அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மனுஷன். அவர்கிட்ட கேட்டுத்தான் அல்லாஹ் எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கிக்கலாம். இதெல்லாம்
உண்மையாக இருக்கிறேன், நான் பொய்யா ஒன்றும் சொல்லலை, உண்மையாக இதில் இருக்கு. அப்போ அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல். அந்த கருத்தை தான் குர்ஆன் இந்த வசனங்கள் நூடாக சொல்லப்பா. இப்போ இந்த இடத்தோட நான் முடிக்கிறேனே, எங்களுக்கு டைம் போயிட்டு தானே. ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சூழல்ல, இப்போ நாங்கள் சொன்ன இந்த சூழல்ல, இந்த ஆயத்துகள் சொன்ன இந்த சூழல்ல ஆன்மீக ஆதிக்கம் படைச்சு ஒரு குரூப் ஒன்று மக்கள் இருக்கு இல்லையா? மக்கள் இருந்தா இல்லையா? இருந்து காஹின் என்று சொல்ற அவருக்கு என்னையாலும் ஒரு பிரச்சனைண்டா அவர்கிட்ட போகிறேன், தீர்வு கேட்க காஹின் தான் போகிறேன். அவர் சொல்ற தீர்வு தான் இங்கே எடுப்பேன். பூசாரின்னு நாங்கள் இன்றைய சொல்லுவோமே, அது மாதிரி தான் காஹின் அவர்கிட்ட போவாங்க. அப்போ மக்களால் அந்த குரூப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஆதிக்கம் இருக்கு, பெரிய ஒரு ஆன்மீக ஆதிக்கம் இருக்கு. இப்படி சூழல்ல மக்கள் அதுக்கு பின்னால் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கவலைன்னா இவனையெல்லாம் எப்படி காப்பாற்றுறது, இந்த மக்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுறது. அப்போ அதுக்காக உழைச்சி பாடுபட்டு ஆக்களை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு கவலையாக போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் அதை இப்போ சொல்கிறான், நிலைமை எப்படி இருக்கும் போதும் நீங்கள் கவலைப்படுறது நியாயம்தான், ஆனால் என்ன செய்ய உங்களே நீங்கள் கவலைப்பட்டு அழிச்சு கொள்ள வேணும் என்று அல்லாஹ் சொல்லுவோம். அப்போ சொல்கிறான் எப்படின்னா, ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போலும் அலா ஆசாரிஹிம் அவர்களது தடயங்களை பார்த்து. நேரடியாக மொழிபெயர்த்தா அதான் கருத்து. அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த வேதம் என்ற இந்த கருத்துக்களை அவர்களையும் கொள்ளாவிட்டார். அலா ஆசாரிஹிம் என்ன கருத்து? அவர்களது தடயங்களை பார்த்து கவலைப்பட்டுன்னா என்ன பொருள்? பழைய கால இந்த அரபு இலக்கியத்தில் எப்போதும் தொடங்கும் போதும் இந்த ஒரு பாலைவனத்தில் இடிஞ்சு போன ஒரு ஆள் வாழ்ந்திருக்கிறார். ஒரு பாலைவனத்தில் வீடுகளை வச்சு வாழ்ந்திருக்கிறார். கொஞ்சம் காலம் போக அந்த வீடெல்லாம் விட்டுட்டு அவர் போக வேண்டிய சூழல் வாழ்த்து திரும்ப அந்த இடத்துக்கு வந்தார். வந்தால் என்ன மிஞ்சிக்குமாண்டா தடயங்கள் இருக்கு. அந்த சுவர் ஒரு துண்டு, சில பாத்திரங்கள் உடஞ்ச சில துண்டுகள், இப்படி இதெல்லாம் பார்த்து அவர் பெரிய கவலைப்படுவார். இங்கெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் வாக்கூட வாழ்ந்திருக்கிறேன் கவலைப்படுவார். இந்த உதாரணத்தை தான், இந்த உருவகத்தான் இந்த ஆயத்து தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர்கிட்ட போய் பேசு, வாங்களே இஸ்லாத்துக்கு நீங்கள் இருக்கிறது பெரிய ஒரு வழிகேடு, குர்ஆன் எப்படியெல்லாம் சொல்லுதுன்னு விளங்கப்படுத்தி காட்டு. அவர் புறக்கணித்து ஏற்றுக்கொள்ளாமல் பேசு. இவர்கிட்ட போகிற போய் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளும். பிறகு ரசூலுல்லாஹ் அதை நினச்சி கவலைப்பட்டார். அவரை காண்ற நேரம் எல்லாம், அவர் உட்கார்ந்த நேரத்தை பார்க்கும்போது, அவர் இருந்து பேசிய இடத்தை பார்க்கும்போது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கவலை வரும். இந்த மனுஷனை இந்த இடத்துல நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன், இந்த மனுஷனை இந்த இடத்துல நான் பார்த்து பேசினேன் சொல்லி அந்த இடங்கள் எல்லாம் அந்த ஆக்களை பேசி அழைத்த இடங்கள்லாம் நினைச்சு கவலைப்படும். அந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா அலா ஆசாரிஹிம் என்ற அந்த பிரயோகத்தினூடாக சொல்றேன். இங்க குர்ஆன் ஃபலஅல்லக பாகிஉன் என்ற சொல்லு கருத்துண்டா தன்னைத்தானே அழிச்சு கொள்றது. அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, ஒரு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற அல்லது இஸ்லாத்தை மனிதர்களுக்கு முன்வைக்கின்ற மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு இதாகத்தான் இருக்கும். தனக்கு நான் ஒரு ஆளுக்கு ஒரு தூதை சொன்னேன், ஒரு கருத்தை சொன்னேன், ஒரு சிந்தனையை சொன்னேன், இஸ்லாத்தை சொன்னேன், அவர் ஏற்றுக்கொள்ளல. இப்போ கவலை வரணுமே தவிர ஆத்திரம் வரக்கூடாது. வர இவ்வளவு சொல்லியும் ஏற்றுக்கொள்றான் இல்லை. இந்த ஆத்திரமும் கவலையும் அவரோட சண்டை போனால் இப்போ அவன் நல்ல பிரச்சாரகன் இல்லை. யார் நல்ல பிரச்சாரன்டா கவலைப்படுறவன், அநியாயமாக நரகத்துக்கு போகிறான் என்று கவலைப்படுறவன் தான் ஒரு நல்ல பிரச்சாரம். ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த ஆகப்பெரிய பண்பு அதுதான். எப்படியாவது இந்த மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறாங்களே என்ற கவலை தான் அவங்களுக்கு இருந்ததே தவிர ஒரு நாளும் யாரோடைய ஆத்திரப்படுறது கோவப்படுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மேலே சொன்ன மாதிரியான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருப்பதை பார்த்து நீங்கள் இவ்வாறு உங்களை நீங்களே அழைத்துக் கொள்வீர்கள் போன்றிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொன்னார். சரி, இதை நாங்கள் நிப்பாட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் வார முறை அடுத்த ஆயத்திலிருந்து கடைசி வரை பார்ப்போம். வாக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.